இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 31 வாய்மை. குறள் எண் 296. பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவனுக்கு இம்மைக்கு பொய்யாமையை ஒத்த புகழ் காரணம் இல்லை, மறுமைக்கு மெய் வருந்தாமல் அவனுக்கு எல்லா அறங்களையும் தானே கொடுக்கும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது எல்லாமே பொய் சொல்லாமல் இருந்தாலே அவனுக்கு எல்லா புகழும் கிடைக்கும். அதாவது உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இல்லாமல் உண்மையையே பேசுவதால் வரும் புகழை காட்டிலும் உயர்ந்த புகழ் வேறு இல்லை. பொய் பேசாமை உயர்ந்த புகழை தருவதோடு அமையாமல் மற்ற நல்ல அறங்களையும் தவறாமல் தரும். உண்மையை போற்றி நடப்பவனே அறவழியில் செல்பவனாக இருப்பான், ஒப்புரவை அறிந்து நடப்பவனாக இருப்பான், அன்பும் அருளும் உடையவனாக இருப்பான், பேரும் புகழும் பெற்றவனாக உயர்ந்து வாழ்வான். எவ்வளவு அற்புதமாக உண்மை பேசுவதால் அதனுடைய நன்மைகளை எந்த அளவுக்கு பேசுகிறார் பாருங்க, எந்த அளவுக்கு எழுதி வைத்துள்ளார் பாருங்க. இது 296. இன்னும் ஒரு 4 குறள் இருக்கு. அதில் தான் கடைசியில் எப்படி நீங்கள் தீர்ப்பை பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவ மதுரை.